முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. சினியாமா என்னடா வந்ததுல இருந்து இப்படியே உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. கொஞ்ச நேரம் நான் இப்படியே இருக்கேன். கொஞ்ச நேரம் இல்ல, நீ எவ்வளவு நேரம் வேணாலும் இப்படியே இரு. ஆனா என்ன நடந்துச்சுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லு. மாமா உனக்கு நிறைய விஷயம் தெரியாது. நான் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த மறைச்சிருக்கேன். சரிம்மா பரவாயில்ல, அதெல்லாம் உனக்கு எப்ப என்கிட்ட சொல்லணும் தோணுதோ அப்ப சொல்லு. இல்ல மாமா, அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் கிடையாது. உங்ககிட்ட இருந்து நான் மறைச்ச எல்லா விஷயமும் ரொம்ப பெரிய விஷயம். சாரி மாமா, இத்தனை நாள்ல ஒரு விஷயத்த கூட நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சதில்ல. ஆனா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு மாமா. ஆனா இதுக்கு மேலயும் உங்ககிட்ட இருந்து என்னால இதை மறைக்க முடியாது. இப்ப எதுக்கு நீ ஓனும் உட்காந்து உப்பாரி வச்சிட்டு இருக்கா? அதானே பரவாயில்லன்னு சொல்லிட்டல. சரி சொல்லு, என்னாச்சு? அது அது வந்து மாமா. சொல்லினியா என்ன நடந்துச்சு? மாமா ம் நான் உங்ககிட்ட இதை எப்படி சொல்றது? இங்க பாருனியா, நீ என்கிட்ட இருந்து எதை மறைச்சிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா நீ என்கிட்ட இருந்து மறைச்ச எந்த ஒரு விஷயமும் உன்னை பாதிக்காம இருந்தா மட்டும் போதும் எனக்கு. சாரி மாமா, நீ இந்த அளவுக்கு என்னோட நல்லதுக்காக மட்டும் தான் யோசிக்கிற. ஆனா நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். சொல்ல போனா உன்னெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மாமா. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ எனக்கு கால் பண்ணலங்கிறத நான் எவ்வளவு உரிமையா கேட்டேன். நான் ஏன் உனக்கு கால் பண்ணலங்கிறத நீ என்கிட்ட கேட்கவே இல்ல. அப்போ என்ன அர்த்தம்? நீ எனக்கு கால் பண்ணலனாலும் நான் உனக்கு கால் பண்ணிருக்கணும்ல மாமா. என் மேல எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு உன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ என்னை எந்த ஒரு தப்பு சொல்லாம சின்ன வயசுல என்னை எப்படி பாத்துக்கிட்டியோ அப்படிதான் இப்ப வரைக்கும் பாத்துக்கிற. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு மாமா. நான் நம்ம ஊர்ல இருந்த வரைக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி மாறிட்டேன். உனக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்திருக்கும்ல? ஏய் என்னடி இப்ப எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? இங்க பாருனியா, நீ எந்த இடத்துக்கு போனாலும் நீ என்னோட இனியா. நீ என்கிட்ட பேசினாலும் சரி பேசலனாலும் சரி, என்ன வேண்டான்னு ஒதுக்கியே வச்சாலும் சரி, நீ எப்போதும் என்னோட இனியா. நான் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என்னோட ஒரு கண்ணு உங்க மேல இருந்துகிட்டேதான் இருக்கும். தெரியும் மாமா, நீ என்னைக்குமே எங்களை தப்பா எடுத்துக்க மாட்ட. சரிடி இதெல்லாம் விடு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது அது வந்து மாமா. இனியா தயங்காம சொல்லு, என்ன நடந்துச்சு? கௌதம் மாமா, சாரி மாமா. நானும் அகில் சாரும் லவ் பண்றோம். மாமா நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? நானும் அகில் சாரும் லவ் பண்றோம். நீ சொன்னது எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. மாமா நீ என்ன நான் சொன்னதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்க? என்ன ரியாக்ட் பண்ணும்? மாமா நான் சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம், நீ என்ன இப்படி கேக்குற? ஆமா நீ சொன்னது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனா இதுதான் எனக்கு முன்னாடி தெரியுமே. தெரியுமா? எப்படி மாமா தெரியும்? நான் தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா நீ சொல்லலதான், ஆனா எனக்கு தெரியும். அதான் மாமா, எப்படி தெரியும்? இனியா நான் உன்ன என்னோட 15 வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாடியும் என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே போலதான் இதுவும். நீ அகில் ப்ரோவை எப்போல இருந்து லவ் பண்றங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். மாமா ஆனா நீ ஏன் என்கிட்ட எதுவுமே கேட்கல? எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணல, அதான் கேட்கல. ஆனா மாமா நான் உங்ககிட்ட இருந்து இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கேன். ஆனா நான் மறைச்சது தெரிஞ்சுமே நீ என் மேல கோவப்படாம இருக்க. நான் எதுக்கு நீ கோவப்பட போறேன்? கண்டிப்பா என்னைக்கோ ஒரு நாள் ஓ வாயில இருந்து இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லையா, இந்த விஷயத்துக்காக நான் உன் மேல கோவப்பட்டேன்னு வை. கண்டிப்பா இத்தனை வருஷமா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. தேங்க்ஸ் மாமா. ஏய் இவ்வளவு நேரம் வரைக்கும் நல்லா தானே இருந்தா, ஃபர்ஸ்ட் அழுகிறத நிறுத்தடி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது மாமா, எனக்கு என்னமோ அகில் சாருக்கு நான் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தோணுது. ஏய் ஏண்டி எதுக்காக அப்பெல்லாம் நினைக்கிறா? இன்னைக்கு காலையில அகில் சார் ஒரு அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த அக்கா வீட்டுல அந்த அக்காவோட பையன், அவங்க பையனை நான் முன்னமே பாத்திருக்கேன். சரி அகில் சார் அந்த பையன் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. சரி குழந்தை கூட க்ளோஸா இருக்கலாம் சாதாரண விஷயம் தானே. அது இல்ல மாமா இங்க பிரச்சனை. சரி வேற என்னதான் பிரச்சனை? அந்த அக்கா கிட்ட நான் தான் இனியானே என்ன இன்ட்ரோ பண்ணாரு. இவரும் அந்த அக்கா கிட்ட ரொம்ப க்ளோஸா நின்னுட்டு இருந்தாரு. உனக்கு நான் இருக்கேன், நீ எதுக்காக அழுகுற, அழாத, நான் உன் கூடவே தான் இருப்பேன், அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஷின்யா இப்ப நீ என்ன சொல்ல வர? என்ன அகில் ப்ரோ சந்தேகப்படுறியா? இல்ல மாமா, என் அகில் சார் என்னைக்கு தப்பு பண்ண மாட்டாரு. இத நான் எதுக்காக சொன்னேன்னா அந்த அக்கா அந்த அளவுக்கு அகில் சாருக்கு க்ளோஸ். சரி இந்த இடத்துல நீ சந்தேகமும் பண்ணலனா அப்புறம் என்னதான் உன் பிரச்சனை? அந்த அக்கா கிட்ட நான் தான் இனியான்னு சொல்லும் போது அந்த அக்கா ஓ இவங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா எனக்கு அந்த அக்கா யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் மாமா என்ன பத்தி அந்த அக்கா கிட்ட சொல்லிருக்காரு, ஆனா என்கிட்ட ஏன் அந்த அக்காவை பத்தி சொல்லல? அப்ப அந்த அக்கா இருக்கிற பிளேஸ்ல கூட நான் இல்லல்ல.
அப்ப அங்கிள் சார் எனக்கு அந்த அளவுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நான் தான் எதையோ கற்பனை பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேய் இருடி கூல், கொஞ்ச நேரம் அமைதியாகு. இல்ல கௌதம் மாமா, நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் நினைச்சதுதான் தப்பு. ஹேய் முதல்ல லூசு மாதிரி பேசுறத நிறுத்து. ஒரு நிமிஷம் அமைதியா நான் சொல்றத கேளுனியா. இப்ப நீ என்ன மாமா சொல்ல போற? நான் நினைக்கிறது தப்புன்னு சொல்றியா? ஆமா இனியா, இப்ப நீ நினைக்கிறது ரொம்பவே தப்பு. ஆனா மாமா, ஷிரீனியா, இப்ப நீ என்ன மைண்ட் செட்ல இருக்கன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும்னியா. அவர் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்கிறதுக்காக மட்டும் நீ அழுதுட்டல, நீ அவர் மேல ஓவர் பொசசிவ் ஆகுறேனியா. இல்ல மாமா, அப்படி ஷிரீனியா, எதுக்கு நீ இவ்வளவு ரியாக்ட் பண்ற? இது ஒண்ணு தப்பு இல்லையே, எல்லா பொண்ணுக்கும் இருக்கிறது தானே. எந்த ஒரு பொண்ணுக்கா இருந்தாலும் தனக்கு சொந்தமானவரு இன்னொரு பொண்ணை ஏற எடுத்து பார்த்தா கூட பிடிக்காது. அப்படி இருக்கப்போ அவர் உன் கண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணு கூட க்ளோஸா நிக்கிறத பாத்திருக்க. சோ ஒன்னே அறியாம உனக்கு பொசசிவ் ஆயிருக்கு. அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்றேன்னு தெரியாம தான் இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்க. இல்ல மாமா, அது வந்து ஷிரீனியா, இதுதான் உண்மை. அட் த சேம் டைம் உனக்கு பொசசிவ் ஆனது எந்த ஒரு இதுலயும் தப்பு கிடையாது. இது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தான். இதுக்காகலாம் போய் அவர்கிட்ட கோச்சிட்டு இருக்க கூடாதுனியா. உனக்கு ஏதாவது அவர்கிட்ட பிரச்சனைனா நீ அவர்கிட்ட போய் டைரக்டா கேளு. உனக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ அவரை உண்மையா தானே லவ் பண்ற? ஆமா மாமா, நான் அவரை உண்மையாதான் லவ் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரும் உன்னை உண்மையா தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல போய் அவர்கிட்ட உட்காந்து பேசினியா. பேசினா மட்டும்தான் எல்லாமே சால்வ் ஆகும். இப்படியே நீ ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்னு வை, எதுவும் மாறாது. உனக்கு ஒரு கிளாரிஃபை வேணும்னா அவர்கிட்டயே போய் டைரக்டா கேளு. கண்டிப்பா அதுக்கான கிளாரிஃபை அவர் கொடுப்பாரு. ஆனா கௌதம் மாமா, இப்ப நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. கண்டிப்பா எந்த விதத்திலயும் அவர் ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டாரு. உன் மனசுல இப்ப என்ன தோணுதோ அதை அவர்கிட்டயே டைரக்டா கேளு. கண்டிப்பா அதுக்கான பதில் என்னங்கறத அவர் சொல்லுவாரு. சரி மாமா, பா வீட்டுக்கு போலாம். போலாம். அதுக்கு முன்னாடி இந்த அலுமூஞ்சி முகத்தை மாத்திரியா? அழுமூஞ்சா? ஆமாண்டி, அலுமூஞ்சி தான் நீ. கிண்டல் பண்ணாத மாமா. சரிடி, இப்பதான் கிளியர் ஆயிட்டல, அழுகிறத நிறுத்து. போலாமா? போலாம். மாமா ம் தேங்க்யூ சோ மச் மாமா. இவ்வளவு நேரம் வரைக்கும் ஒண்ணுமே புரியாம இருந்தேன். ஏன் சொல்ல போனா நான் எதுக்கு அழுகிறேன்னு கூட தெரியாம இருந்திருக்கேன். ஆனா இப்போ எனக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சு என்ன சமாதானப்படுத்துறது நீ தான். சின்ன வயசுல இருந்தே நான் எப்பெல்லாம் உடஞ்சு போறேனோ அப்பெல்லாம் நீ என் கூடவே இருக்க மாமா. நீ எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு வச்சு பண்ற மாமா. ஆனா என்னாலதான். ஹேய் மொக்க போடாதடி, கிளம்பலவா. தேங்க்யூ சோ மச் மாமா. எனக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம் வேணாம்யா. வேற என்ன மாமா வேணும்? சின்ன வயசுல தேங்க்ஸ் பதிலா உப்புமாக கேப்பியே, அது வேணுமா? எனக்கு எப்போதும் உன்னோட ஃபேஸ்ல இந்த ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கணும். இது மட்டும் தான் வேணும். நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இது மட்டும் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சா போதும். தங்க பூவே உன் கண்ணாலத்தான் நானே. இவர் எதுக்காக இப்படி பண்ணாரு? இவரை நம்பி தானே நான் போனேன். வினோ, இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது. வினோ யாரு? செவிட்டு நாயை கேக்குதாரு அடி பூமாரியா? ஐயோ, அன்னைக்கு அவளை பாக்கிறதுக்கு தானே கிளம்பி போனோம். இவர் பண்ண வேலையெல்லாம் அப்படியே திரும்பி வந்துட்டோம். இப்ப வீட்டுக்கே வந்துட்டாளா? போச்சு போச்சு, இன்னைக்கு பேயாட்டம் ஆட போறா. வினோ மாடி கேக்குதா என்ன? பூமாரி, டோர் சும்மா தாண்டி சாத்திருக்க, உள்ளவா. பூமாரி, ஏண்டி உனக்கு வெக்கமா இல்ல? ஏய் சொல்லுடி. என்ன வினோ, சோகமா இருக்கியா? ஆமாண்டி. வினோ, என்னதான் நீ சோகமா இருக்கணும்னு நினைச்சாலும் நீ நடிக்கிறது அப்படியே பச்சையா தெரியுதுடி. பூமாரி, நான் நிஜமாவே சோகமா இருக்கேன்டி. அதான் இந்த மாதிரி சோகமா மூஞ்சி வச்சுக்கிறதுக்கு நான் தான் உனக்கு சொல்லியே கொடுத்தேன். அந்த நடிப்பை என்கிட்டயே காட்டுற. பூமாரி, நான் நிஜமாவே சோகமா இருக்கேன்டி. உன் மூஞ்சி பார்த்து எப்படி சாரி கேட்கறது கூட எனக்கு தெரியலடி. அப்புறம் எனக்கு நல்லா தெரியும் பூமாரி, ஏதோ நான் நடிச்சிட்டு இருக்கேன் நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆனா உனக்கு தெரியாதுல்ல, 2 நாள் முன்னாடி உன்னை பாக்கிறதுக்காக தான் நாங்க கிளம்பி வந்துட்டு இருந்தேன். எப்படி 2 நாள் முன்னாடில இருந்து கிளம்பி வந்துகிட்டே இருக்க? என்ன வினோ, இங்க இருந்து சிவி சிங்காரிக்கிறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சா? இல்ல அடி மேல அடி வச்சு வரணும்னு எதுவும் வேண்டுதல் வச்சிருந்தியா? பூமாரி, கிண்டல் பண்ணாத, சொல்றதை கேளு. சரி சரி, மேடம் மேல சொல்லுங்க. 2 நாள் முன்னாடி கிளம்பி வந்துட்டு இருந்தோமா? அப்போ பாவைவ ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. கார்த்திக், அன்னைக்கு மட்டும் நீ கை கால் வச்சு சும்மா இருந்தேன்னா அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு பாவம் வேணும், என்ன சொல்லி சமாளிக்கனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. இந்த இடத்துல நம்ம தான் ஏதாவது பண்ணியாகணும். அப்போ ஏன் நிறுத்திட்ட? சொல்லுடி, அப்ப என்னாச்சு? அப்ப அவனுக்கு ஃபீவர் வந்துச்சு. எது? இது என்ன கார்த்திக் சார் வாய்ஸ் மாதிரி இருக்கு? வினோ, பூமாரி, யார கூட்டிட்டு வந்த? நான் யார கூட்டிட்டு வந்தேன்? ஏய், இப்போ ஒரு மேல் வாய்ஸ் கேட்டுச்சே. ஓ அதுவா, உன்னோட கார்த்திக் மாமா தான். என்னடி 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி போய் பேசுறீங்களா? மா, அப்பெல்லாம் இல்லடா. அன்னைக்கு 2 பேருக்குமே ஃபீவர் தான். அது எப்படி 2 பேருக்கும் ஒண்ணா ஃபீவர் வந்துச்சு? ஐயோ, இவளே கேள்வி கேட்டே சாவடிப்பா. இவ கேக்குற கேள்வியில அவர் படிக்க ஏதாவது உளறி வச்சிட போறாரு. பேசாம நம்ம குறுக்க பூந்து ஆட்டத்தை கழிச்சாதான் உண்டு. சொல்லுங்கண்ணா, எப்படி? இல்லம்மா, அது வந்து பூமாரி, வா நம்ம கார்டன் போலாம். இருடி, இங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு கார்டன் போலாம்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், 2 பேருக்கும் எப்படி ஒரே டைம்ல ஃபீவர் வந்துச்சு. இப்ப என்னடி உனக்கு, எங்க 2 பேருக்கு எப்படி ஃபீவர் வந்துச்சு அதானே தெரிஞ்சுக்கணும். ஆமா சரி, அத நானே சொல்றேன். இல்ல நீ எல்லாம் சொல்ல வேண்டாம், நீ சொல்றது எல்லாமே பொய்யாதான் இருக்கும்.
நான் கார்த்திகா நடை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆமாமா, நீ கேட்ட உடனே அப்படியே உண்மையை மட்டும்தான் சொல்ல போறாரு அவரு. இப்ப ஃபீவர்னு சொன்னதே போய் அதே இந்த மரமண்டை கண்டுபிடிக்க முடியல. இதுல நான் போய் சொல்வேனா அவர் உண்மையை பேசுவாராம். கார்த்திகனா நீங்க சொல்லுங்க, எப்படி ஒரே டைம்ல உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சு? எப்போ மாதிரி ஒழுங்கா என் கூட வந்தனா இப்ப எதுக்காக வந்தியோ அதுக்கான கிளாரிஃபை கொடுப்பேன். இல்லன்னு ஏன் கண்டிப்பா நீ எது கேட்டாலும் சொல்ல மாட்டேன். என்ன என் கூட வர போறியா இல்ல எப்படி ஃபீவர் வந்துச்சுன்னு ஆராய போறியா? இல்ல நான் உன் கூடயே வரேன். இல்ல ரெண்டு பேரும் இங்கே இருந்து பேசுங்க, நான் கிளம்புறேன். சரிண்ணா. வினோமா. வினோ, செவிட்டு நாயே உன்னதான் கூப்பிடுறாரு அவரு. பரவாயில்லம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். சரிண்ணா. மாடு உட்காரு. வினோ என்ன ஏன் மாடு மாதிரி கத்துற? ஏண்டி என்னன்னு கேட்டது உனக்கு மாடு மாதிரி கத்துற மாதிரி இருக்கா? வினோ, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்டி. சரிடி பேசு. அம்மா தாயே உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், கொஞ்ச நேரத்துக்கு அது பொண்ணு மாதிரி பேசுடி. என்னடி நக்கலா? இதோ கிளிக்கிற பாரு, உன் ஸ்பீக்கர் தொண்டை கிளிக்கிற பாரு. இப்படி கிளிக்காதன்னு தான் சொல்றேன். இங்க பாருடி, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு கண்டிப்பா நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். வினோ சும்மா இதே சொல்லி மிரட்டாதடி. சரி சும்மாதான் சொன்னேன், சொல்லு. வினோ இங்க பாரு பூமாரி, நான் நல்ல மைண்ட் செட்ல இருக்கேன், ஒழுங்கா சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. வினோ ஒரு வாரமா சரியா சாப்பிடவே முடியலடி. சரியா வேலை கூட பார்க்க முடியறது இல்ல. ஏன் தூக்கம் கூட சரியா வர மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்ணுது? சரி நான் என்ன நோயாளியா? அப்புறம் என்ன பண்ணுதுன்னு கேக்குறேன். அப்படிதானே இப்ப சொல்லிட்டு இருந்த. எப்படி? அதான் சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஏதாவது நோய் இருந்தாதான் இப்பெல்லாம் இருக்கும். வினோ நல்ல வாட்டமா தான் உட்காந்துருக்க, எட்டிக்கிட்டு மிதிச்சேன் வை. என்னடி நீ தானடி சொன்ன சரியா சாப்பிடல சரியா தூங்கலன்னு? அப்படி சொன்னா உடனே என்ன நோயாளின்னு சொல்லுவியா? ஆமா நான் கரெக்டா தானே சொல்றேன். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தா ஏதாவது நோய் வந்திருக்கும். பூமாரி இதெல்லாம் லேசா விட்டுறாத, போய் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிடு. அப்புறம் பெருசா ஏதாவது வந்துட போகுது. வினோ இப்படி பண்ணாதடி. என்னடி நான் என்ன பண்ண? வினோ எனக்கு அவன் நினைப்பாவே இருக்குடி. எது? என்ன சாப்பிட விட மாட்டேங்கிறான், தூங்க விட மாட்டேங்கிறான், ஏன் என்ன சரியா வேலை கூட பார்க்க விட மாட்டேங்கிறான்டி. என்னடி என்ன சொல்ற? அவன் என் மண்டைக்குள்ள கடந்து ஓடிட்டே இருக்கான், என்னென்னமோ பண்றான். யாரடி அவன்? அதான் அவன்தான். எவன்தான்? சிபியா? ஆமாடி, திடீர்னு ஒரு வாரமா அவன் ஞாபகமாவே இருக்கு. என்னடி சொல்ற? ஆமா வினோ, ஒரு நாள் ஆத்துக்கு போய் துணி துவைக்க போயிருந்தனா, அங்க அவனும் குளிக்க வந்திருந்தான். சரி நான் துணியெல்லாம் துவைச்சிட்டு அலசலான்னு எந்திரிச்சனா, அப்ப எனக்கு டக்குன்னு ஸ்லிப் ஆயிட்டு. அப்புறம் என்னாச்சு? அவன் தாண்டி வந்து எனக்கு கீழே விழுக்காம பிடிச்சான். ரைட்டு, அப்போல இருந்து எனக்கு அவன் ஞாபகமாவே இருக்கு வேணும். இப்ப நான் என்னடி பண்றது? இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல, உனக்கு காதல் நோய் வந்திருக்கு. காதலா? ஆமா, அதுவும் அந்த சிபி மேல. உங்க வீட்டு லெவல்ல எங்க வீட்டு லெவல்ல அந்த அளவுக்கு லவ்வோ லவ். என்ன வேணா சொல்லிட்டு இருக்க, நிஜமாவா? ஆமாண்டி, லவ் வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும். நீ லவ்ல விழுந்துட்ட. எப்படி வேணா சொல்ற? நான் வேணும்னா எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? என்ன? நீ சிபிய பத்தி எப்பெல்லாம் நினைக்கிறியோ அப்பெல்லாம் பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் ஓடுமே. நீரலையில் மயிலிறகாய் கண்ணியுடன் மிதக்குதே அதிசயம் என்ன ஆனழகு. என்னடி ஓடுதா? ஆமா வினோ, அப்போ கன்ஃபார்ம் இது லவ் தான். ஆனா வினோ, அடியே ஆனா உன்னான்னு இழுத்துட்டு இருந்தேன் வை, அவன் வேற ஏதாவது பொண்ணை உசார் பண்ணிட்டு ஓடி போயிருவான். ஒழுங்கா உன் மனசுல இருக்கத அவங்கிட்ட டைரக்டா போய் சொல்லிடு. நானா? ஆமா நீதான், உனக்கு தானே லவ் வந்திருக்கு. ஆனா அவன் என்னடி சொல்லுவான்? அவன் அதெல்லாம் ஓகே சொல்லிடுவான், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. எப்படி சொல்ற? நான் தான் சொல்றல, உன் மனசுல இருக்கதா அவன்கிட்ட போய் சொல்லு, கண்டிப்பா ஓகே தான் சொல்லுவான். சரி நீ ஏதோ சொல்ற, நான் ட்ரை பண்றேன். சரி யார் கூட வந்த? அண்ணன் கூட தான். மாமா வந்திருக்கா? ஆமா. எங்க ஹால்ல உட்கார வச்சிருந்தியா? இல்லடி, அண்ணன் வெளில தான் நிக்குது. ஏன்டி எதுக்காக வெளியில விட்டுட்டு வந்த? அண்ணன் தாண்டி வெளியில நிக்கிறேன்னு சொன்னுச்சு. ஏ மரமண்டா, வெளியில நிக்கிறேன்னு சொன்னா விட்டுட்டு வந்துருவியா? வேற என்ன பண்ண? ஏ லூசு வாடி. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த கதவு ஓரத்துல நின்னுட்டு இருக்கிறது? இந்த சிறுமூஞ்சி உள்ளதான் இருக்கா இல்ல வெளில எங்கேயாவது கிளம்பி போயிருக்கானே தெரியல. கடவுளே, என்னை இப்படி மாட்டி விட்டு வேலை பாக்குறீங்களே. இப்ப இந்த சிறுமூஞ்சி உள்ள இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சே, என்ன டோர் இது, ஒரு சின்ன ஓட்ட கூட இல்ல. ஆனா பவி, இவளுகள்ட்ட போய் விஷயத்த சொன்ன பாரு, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம கதவை திறந்து உள்ள போய் பாத்துடலாமா? இல்ல அப்படி மட்டும் நம்ம அவர் கண்ணுல தனியா பட்டுட்டோம், அவ்வளவுதான். இப்ப வேற என்ன பண்ணலாம்? பேசாம ஜெயமாவை கூட்டிட்டு வந்து கதவை திறக்கலாமா? இல்ல அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ரிஸ்க். ஐயோ, இப்ப என்னதான் பண்றது? இப்ப இந்த கதவை எப்படி ஓபன் பண்றது? இந்த கதவை இப்ப ஓபனும் பண்ண முடியல, ஆனா ஓபனும் பண்ணியாகணும். ஆனா எப்படி பண்றது? ஓபன் பண்ண முடியலையா? பேசாம கதவை ஓபன் பண்ணி பட்டுன்னு பார்த்துட்டு டக்குன்னு முடியலாமா? இல்ல அதுவும் சரிப்பட்டு வராது. சிடுமூஞ்சி மட்டும் பாத்துட்டாரு, அவ்வளவுதான், வச்சு செஞ்சிருவாரு. இப்ப என்ன பண்ணலாம்? சிடுமுஞ்சா? சிவ யார சொல்லிட்டு இருக்கா? சே, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த சிடுமூஞ்சி நினைச்சு பயந்துகிட்டே வெளில நிக்க போறோமோ தெரியல. காலெல்லாம் வலிக்குது.
பவி இதுக்கு மேலே பொறுமையா இருந்தா கண்டிப்பா இங்கே தான் நின்னுட்டு இருக்கணும். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நானா அந்த சிறுமுஞ்சான்னு பாத்திரலாம். யாரு? அரவிந்த். சீ அரவிந்த். ஹெச்சி வாய மூடு. அரவிந்த் எதுக்கு தள்ளி விட்டீங்க? எதுக்கு தள்ளி விட்டனா? என்ன என்னையும் ஒன்ன மாதிரி கேடு கட்டவன் நினைச்சியா? நீ அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி மேல வந்து ஒட்டி உரசிட்டு இருப்ப, நானும் அப்படியே பல்ல காமிச்சிட்டு தேய்ச்சிட்டு இருப்பேன் நினைச்சியா? அரவிந்த் நான் தெரியாம தானே. ஏய் நடிக்காதடி. ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கெல்லாம் உடம்பு கூசல? அரவிந்த் நீங்க இந்த சின்ன விஷயத்துக்காக. எது சின்ன விஷயம்? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அடிக்கடி வந்து ஒட்டி உரசுறியே, இதுவா சின்ன விஷயம்? ஏண்டி இவ்வளவு கேவலமா திட்டுறனே, அப்பயாவது என்னை விட்டு விலகி நிக்கணும்னு தோணுதா உனக்கு? அதானே, இதெல்லாம் எப்படி உனக்கு தோணும்? இந்த இடத்துக்கு வரதுக்காக ஒரு உயிரே கொன்ன கொலகாரி நீ, உனக்கா கூச்ச நான் சொல்ல தோண போகுது? அரவிந்த் ப்ளீஸ், நீங்க பின்னாடி இன்னது தெரியாம தான் நான் திரும்பிட்டேன், அதனாலதான் ஸ்லிப் ஆகி. ஏய் வாய முட்ரி. சும்மா அந்த நீலி கண்ணி வெடிக்கிறது சீன் போற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அரவிந்த் நான் நிஜமாவே தெரியாம தான். பா என்ன நடிப்பு நடிக்கிறா பாவி. உன் நடிப்புக்கு முன்னாடி படத்துல நடிக்கிற ஹீரோ ஹீரோயினியா தோத்துருவாங்க. என்னமா நடிக்கிற? அரவிந்த். ஏய் இன்னொரு தடவை உன் வாயிலிருந்து என் பேர் வந்துச்சுன்னு வை, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் எங்கேயுமே நான் பார்த்தது இல்லடி. அது எப்படி ஹல்வா வாங்கி கொடுங்களா? ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன், உன்கிட்ட இவ்வளவு கோபமா பேசுற என்கிட்ட அல்வா வாங்கி தர சொல்லி கேக்குறியே, அப்போ இதே உன்கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறவங்க கூட இருந்தா என்னென்ன வாங்கி தர சொல்லி கேட்டிருப்ப. அரவிந்த் அது எப்படி கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம உன் தங்கச்சிட்ட எல்லாம் போய் இந்த விஷயத்த சொல்லியிருக்கா? உனக்கு அசிங்கமா இல்ல? ஆனா உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவல நான் இந்த உலகத்திலே பார்த்தது இல்ல. ஒரு பொண்ணு எப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு இருக்கோ அதுக்கு அடையாளமே நீதான். நீ எல்லாம் பொண்ணுங்க இடத்துக்கே கேவலம்டி. சை இப்படி எல்லாம் கோவப்பட்டு கத்துற என்கிட்டே ஒட்டி உராசிட்டு இருக்கா. இதே நல்லா பேசி சிரிக்கவெல்லாம் கிடைக்கணும். போதும் அரவிந்த். இங்க பார், இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் என்கிட்ட ஒட்டன்னு உராசம்லாம் நினைச்சேன் பை, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ என்ன நினைச்ச? நீ விரிச்ச வலையில இந்த அரவிந்த் வந்து ஈஸியா சிக்கிடுவானா? நீ தலைகிலன்னு தண்ணி குடிச்சாலும் நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. இந்த அரவிந்த் மனசுல என்னைக்கும் அவ ஒருத்திக்கு மட்டும்தான் இடம். சோ உன் வளவிக்கிற வேலையெல்லாம் வேற எவங்கிட்டயாவது வச்சுக்கோ. நானும் போனா போகுதுன்னு விட்டா ஓவரா ஆடுற. இதுக்கப்புறம் புருஷன் அது இதுன்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்கினேன் பை. இப்போ வாயாலதான் பேசிட்டு இருக்கேன். பவி நான் திரும்ப சொல்றேன், இந்த அரவிந்த பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் லிமிட்லயே இருந்தனா அதுதான் உனக்கு நல்லது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது அரவிந்த். சை ஏன் கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கறீங்க? ஒரு பொண்ணா நானும் எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்குவேன். ஒரு புருஷன் வாயாலந்து ஒரு பொண்ணாட்டி கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன். அப்படி நான் என்னதான் கடவுளே பாவம் பண்ண? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தண்டனை? இப்ப அவர் பேசுன பேச்செல்லாம் கேட்டுட்டு இன்னமும் நான் உயிரோட இருக்கேன். இன்னமும் நான் எவ்வளவு சித்திரவதையை தான் அனுபவிக்க போறேனோ தெரியல. அரவிந்த் இத நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. அரவிந்த் எனக்கு இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்கல்ல. என்ன வார்த்தையாலே கொண்டு போதிச்சிட்டீங்களே அரவிந்த். ஒரே வார்த்தையில என்னோட ஒட்டுமொத்த கேரக்டரையும் ஜட்ஜ் பண்ணிட்டீங்கல்ல. எவ்வளவு கொடுமையா இருந்தாலும் உங்களுக்காக தாங்கிக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு கொடுமைகளை நான் அனுபவிப்பேன்னு சத்தியமா நினைக்கல. இந்த இடத்துல அவர் கொச்சப்படுத்தினது என்ன மட்டும் இல்ல, என் காதலையும் சேர்த்து கொச்சப்படுத்தினாரு. போதும், இதுக்கு மேலயும் என் காதலை நான் கொச்சப்படுத்த விரும்பல. இதுக்கப்புறம் அவர் கிட்ட இல்ல, அவர் நிழல கூட நான் தொட மாட்டேன். அதுக்காக என் காதல் பொய்ங்கிற பேரோடையும் கொலைகாரிங்கிற பட்டத்தோடையும் கண்டிப்பா என்னால இருக்க முடியாது. கண்டிப்பா நான் என்ன நிரூபிப்பேன். நான் கனிய கொலை பண்ணலங்கிறத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் என்னோட காதல் எனக்குள்ளே இருக்கட்டும். அது எவ்வளவு ஆழமானதுங்கிறத கண்டிப்பா நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணவே மாட்டேன். என்னால முடியல கடவுளே. என் மனசு சுக்க உடைஞ்சு போச்சு. அத நானே நினைச்சாலும் ஒட்ட வைக்க முடியாது. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நினைக்கும் போது என் நெஞ்ச கிழிச்சு இதயத்தை தனியா பிச்சு எறிகிற மாதிரி இருக்கு கடவுளே. அவர் வாழ்க்கையில கனி எப்படி ஒரே ஒருத்தியோ அதே மாதிரிதான் என் வாழ்க்கையில அரவிந்த் ஒருத்தர் மட்டும்தான். காலையில இருந்து நல்லதானே இருந்தான், திடீர்னு என்னாச்சு? எதுக்காக அழுகிறா, எதுக்காக அவாய்ட் பண்றா, ஒண்ணுமே புரியல. இவளுக்கு திடீர்னு என்னாச்சு? ஷார் அது ஏதாவது சொன்னாங்களான்னு தெரியல. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷினியா என்னை ஏண்டி இப்படி புலம்ப வச்சிட்டு இருக்கா? ஒன்னும் புரியல, மண்டையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அகில் மாமா, அகில் மாமா உள்ளவா. மாமா ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மாமா, நீங்க தானே உள்ள வான்னு சொன்னீங்க. நானா? ஆமா, நான் அகில் மாமான்னு கூப்பிட்டேன், நீங்க தான் உள்ள வான்னு சொன்னீங்க. நான் வேற ஒரு யோசனையில இருந்தேன், அதான் சொல்லிருப்பேன். வெளில போ. இருங்க மாமா, எதுக்காக கூப்பிடுறீங்க? ஏய் நான் உன்னை வெளில போன்னு சொன்னேன். மாமா ஸ்னேகா ஒழுங்கு மரியாதையே சொல்லும் போதே வெளில போயிடு. எனக்கு புரியுது மாமா, நீங்க இனியாக்காவை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. மாமா
சிவலுக்கு என்னதான் ஆச்சு? பரவாயில்லையே, இந்த அளவுக்கு குழம்பிருக்கியா நீ? நான் மேல கை வச்சிருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. யோசி நல்லா யோசி. ஸ்னேகா, இதுதான் உனக்கான நேரம். இப்ப இவர் எப்படி குழம்பிருக்காரோ அவரை இன்னும் குழப்பறதுதான் உன்னோட வேலை. மாமா, ஹினியாக்கா உங்க மேல எதுக்காக கோவமா இருக்கானே உங்களுக்கு தெரியாதுல்ல? உனக்கு என்ன போ? உன்னை நான் வெளியில போக சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. இருங்க மாமா, ஹினியாக்கா உங்க மேல எதுக்காக கோவமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? என்ன மாமா, ஹினியாக்கா உங்க மேல கோவமா தானே இருக்கா? உங்களை அவாய்ட் பண்றாலுமே. உனக்கு எப்படி தெரியும்? இது மட்டும் இல்ல மாமா, அவ எதுக்காக உங்க மேல கோவமா இருக்கான்னு கூட எனக்கு தெரியும். ஷினியா, இன்னையோட உங்க காதல் காவியத்துக்கு நான் முட்டுப்புள்ளி வைக்கிறேன். ஆட்டமா ஆடுற. இதுக்கப்புறம் இந்த ஸ்னேகாவோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு நீ பாரு.